இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்கு தானியேல் என்கிற ஒரு பிரதானியனுடைய பழக்கம் எப்படி, வழக்கம் என்னங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த நாளிலும் முழங்காலில் இருக்கிற வல்லமை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். நேற்று தினத்தையும் அதை தான் பார்த்தோம். இப்ப இந்த ராஜா என்ன பண்ணுகிறார், ஒரு சட்டம் கொண்டு வருகிறார். 30 நாட்கள் ராஜாவை தவிர மற்ற யாரிடமும் எந்த விண்ணப்பமும் யாரும் வைக்கக்கூடாது. தானியேல் அதில் பிரதானியாக இருக்கிறான் பாபிலோன் தேசத்திலே. அப்பொழுது தரியு என்கிற ராஜா ஆண்டு கொண்டிருக்கிற காலகட்டம் அது. மற்ற பிரதானிகள்லாம் எப்படியாவது தானியேலை பழி வாங்க வேண்டும் என்று கொண்டு வந்த ஒரு சூழ்ச்சி. ஏனென்றால் ராஜாவை வணங்க வேண்டும், இல்லாவிட்டால் சிங்கத்தின் கெபியிலே போடப்படுவார்கள். தண்டனையும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. தானியேலுக்கு எல்லாம் தெரிந்தும் கூட பயப்படவில்லை. அவன் ராஜாவுக்கு முன்பாக போய் மண்டியிடவில்லை, மற்ற பிரதானிகளுக்கு முன்பாக போய் மண்டியிடவில்லை. மாறாக தேவனுடைய சமூகத்துல தினமும் 3 நேரம் முழங்கால் படிட்டு இருக்கிற ஒரு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் தானியேலுக்கு இருக்கிறது. இந்த முழங்காலினுடைய பலம், முழங்கால் ஜெபத்தினுடைய வல்லமை கொஞ்சம் வித்தியாசமானது. அது அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியது. எந்த ஒரு காரியத்திலும் முழங்காலில் நின்று தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க கற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாகவே ஜெயிக்கிறவர்களாக தான் இருப்பார்கள். சூழ்நிலை சாதகமாக இருக்காது, உண்மைதான். சத்துருக்கள் எழும்புவார்கள், உண்மைதான். அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் ஜெயிப்பதோடு மட்டுமல்ல, இவர்களுக்கு வேண்டிய கனத்தை கர்த்தர் கொடுத்து சத்துருக்கள் இவர்கள் முன்பாகவே அழிக்கப்படுகிறதை பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். நடந்தது என்ன? தானியேல் ஜெபிக்கிறதை ராஜாவிடம் சொன்னார்கள். நேராக சட்டத்தின்படி சிங்கக்கெபிகளை போட்டார்கள். சிங்கம் தானியேலை ஒன்றும் செய்யவில்லையா? பின்பு தானியேல் விடுதலை ஆக்கப்படுகிறார். அவனை குற்றம் சாட்டின அத்தனை பேரும் குடும்பத்தையே உள்ளத்துக்கு ராஜா போடுகிறார். அத்தனை பேர் அந்த சிங்கங்கள் காலி பண்ணிவிட்டது. ராஜாவுக்கு பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம். அதோடு மட்டுமல்ல, தானியேல் தேவன் என்று சொல்லுகிற அளவு சூழ்நிலை மாறிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த முழங்கால் ஜெபத்தினுடைய ஒரு வல்லமை. இந்நாம முழங்கால் என்று ஜெபித்தோம்னா நிச்சயமாகவே அதனுடைய வல்லமை சத்துருவின் அஸ்திபாரங்களை அசைக்கும். அதனுடைய வல்லமை சிங்கங்களின் வாயை கட்டும். அதனுடைய வல்லமை சூழ்நிலைகளே நமக்கு சாதகமாய் மாற்றிவிடும். சத்துருக்களின் சதி திட்டங்களை ஒண்ணுமில்லாமல் அதை அப்படி அபத்தமாக்கி போட்டுவிடும். இன்னைக்கு அந்த ஒரு பழக்க வழக்கம் 3 நேரம் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். நாம் ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது? ஸ்காட்லாந்து தேசத்திலே மேரி என்கிற ஒரு ராணி ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. அங்க ஒரு வாலிபன் ஜான் நாக்ஸ், அவன் ஜெபிக்கிறவன். அவனுடைய ஜெபம் எல்லாம் வித்தியாசமான ஜெபம். தன் அறை வீட்டுக்குள்ளே போய் பூட்டிக் கொண்டு இயேசுவே ஸ்காட்லாந்து தேசத்தை தாங்க, ஸ்காட்லாந்து தேசத்தை சந்திங்க, அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க, இல்ல நான் சாகுறேன் என்று சொல்லி அவன் முழங்கால்களிலே கதறுவானாம். கதறி 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 மணிக்கணக்காய் அவனுடைய தாய் போய் கதவை தட்டி, மகனே உனக்கு ஆகாரம் வைத்திருக்கிறேன், சாப்பிட்டு விட்டு போய் ஜெபினாலும் இந்த சாப்பாடு அங்குதான் இருக்குமா, ஜெபித்துக் கொண்டே இருப்பானாம். அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பலத்த காரியங்களா ஸ்காட்லாந்தை அசைத்தார். அக்கினி போடப்பட்டது, எழுப்புதல் உண்டானது. ஏராளமான பேர் ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து மிஷினரியில உலகமெங்கும் போனதை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்முடைய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அங்க ஆண்டு கொண்டிருக்கிற ராணியுடைய ஆட்சி கொடூரமான ஒரு ஆட்சி. ரத்தம் மேரின்னு சொல்லிதான் அவருக்கு ஒரு மறுபேரும் உண்டு. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆட்சி. ஒரு நாள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க, எந்த தேசத்தின் ராணுவத்துக்கு நீங்க பயப்படுவீங்க, எந்த தேசத்தில் உங்களை எதிரியா நினைக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக வந்தீங்கன்னு நீங்க பயப்படுவீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த அம்மா சொன்னாங்களா, நான் எந்த தேசத்துக்கு எதிரிகளுக்கும் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆனா என் தேசத்துல ஒருத்தன் இருக்கிறான், அவன் முழங்கால் படிட்டாலே என்னால் சிங்காசனத்துல உட்கார முடியாது, என் சரீரமெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும். அவன் தான் ஜான் நாக்ஸ். அவனுடைய முழங்காலுக்கு ஜெபத்திற்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, ஒரு ராணியே அங்க அரண்மனையில இருக்கிறவங்க, இவன் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறைக்குள்ள ஜெபம் பண்ற ஒரு வாலிபன்.
அவனுடைய முழங்காலின் ஜெபம் அரண்மனையில் இருக்கிற சிங்காசனத்தை அசைக்குது. யோசித்து பாருங்க. அப்ப நமக்கு எவ்வளவு கிருபை, எவ்வளவு வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவைகளை ஏன் நாம் பின்பற்றக்கூடாது? அவைகளை ஏன் நாம் செய்து பார்க்க கூடாது? அப்படியே நாம் ஜெபிக்க கூடாது? செய்வோம் என்று சொன்னால் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவதோடு மட்டுமல்ல, சத்துருக்கள் நம்மை பார்த்து அலறும்படியாய் பயப்படும்படியாய் வைப்பாரு. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பாரு. நம்ம கையில வேற எந்த ஆயுதம் இல்லாமல் பணபலமோ பக்க பலமோ ஒருவேளை மனிதருடைய பலமோ அதிகாரமோ அவைகள் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் முழங்காலின் ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம் பட்சத்துல இருப்பாரு. யூத ராஜசிங்கம் நம்முடைய பட்சத்துல இருப்பாரு. அங்க பலத்த காரியங்கள் நமக்காய் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கீங்க. பவுலத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் தகப்பனே, இந்த நாளில காலை நேரத்துல சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை வச்சிருக்கிறீங்கப்பா. எங்கள் முழங்காலின் ஜெபத்திற்கு எவ்வளவோ கிருபைகளை வச்சு பலத்த காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வச்சிருக்க. அதை நினைச்சு நன்றி செலுத்துகிறோம். தானியேலின் தேவன் எங்களுடைய தேவனா இருக்கிறீரப்பா. இந்த நாளில யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு உடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் சொல்லி சூழ்நிலை சாதகமா இருக்குதோ இல்லையோ, உண்மையே பார்த்து உண்மையே நோக்கி பார்த்து உண்மையில் அப்பா களி கூர்ந்து உண்மை தென்னுமாய் உயர்த்தி துதித்து தொடர்ந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறார்களோ, சுயநலத்திற்காக அல்ல, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு வழக்கம் எங்களுக்கும் உண்டாகட்டும். முழங்காலில் நின்று துதிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கும் உண்டாகட்டும். உடம்பு இப்படி இருக்க முடியலன்றதை சாக்கு போக்கலாம் சொல்லாதபடி இயேசுவுக்காய் எங்கள் முழங்கால்கள் முடங்கி உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உண்டாகட்டும்பா. இதனால முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நினைவு கூறுங்க. யாரெல்லாம் முழங்கால் நின்று எவ்வளவோ ஜெபித்துட்டேன் பதில் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உடைய கிரியைகளை காண்பீங்கப்பா. இதனால அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து வரப்போர் நாட்கள் இன்னும் கிருபைகள் பெருகுவது வீச்சியம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமயமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். ஜெபிக்கும் பொழுது சத்துருக்கள் அள்ளறுவார்கள். அவருடைய சதி திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். நம்முடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். முழங்கால்கள் முடங்கனுமே, முழங்கால்கள் முடங்கனுமே, கண்கள் எல்லாம் குளமாகனும், என் கண்கள் எல்லாம் குளமாகனும், ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.